22 காலைல வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க. காலைல ஒரு 5 மணி இருக்கும். இது மாதிரி பல முறை அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போவோம் வருவோம் இருக்கு. அதே மாதிரி தான் நான் போனேன் இன்னைக்கு. நான் போன 22 காலைல ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க உள்ள. நாங்கள் உள்ள நானும் என் மனைவி உள்ளே போகிறோம். எனக்கு தைரியம் தான், அது உள்ள இருக்காது ஒரு அப்படின்னு. நான் உள்ளே போகிறேன். நான் இதை பார்த்த உடனே அக்கா வந்து சொன்னாங்க, நம்பியோ அப்புறம் 6:10 டாக்டர் சொன்னது கேப்டன் முடியல, நம்பவே முடியல. ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். ரெட்டில் அப்படியே ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டர் ட்ரை பண்ண எப்படி சொல்றது தெரியல. பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு போறீங்க. நான் சார் சொல்றீங்க, ஆமா பாஸ்டர் எவ்வளவோ விஷயம் பாஸ்டர் சொல்லுவாங்க. நான் கேட்டு கூட்டு போடுவோம், அங்க போனோம், அங்க வரணும். நம்ம இதுவாக ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லுவேன். சத்தியவாய் லைஃப்ல நினைச்சே போகல. யார் சொல்றது? என் மேல அவ்வளவு நம்பிக்கை வருங்க. 2006 அவர் கூட எல்லா பேரும் நான் நீ ஒரு உண்மை சொல்றானே. 2011 40 சீட்டு வாங்கி வந்துட்டு அப்படியே என் கையில் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு வேட்பாளர் போட்டு சத்தியமா சொல்றேன், இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, நானே சொல்ல மாட்டேன். தலைவர் கொடுத்து 40 வேட்பாளர் போட்டுங்க. இது மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாங்களா? எனக்கு முகவரி கொடுத்துரு அவர் தான். எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது. விஜயகாந்த் மச்சானா, எல்கே சுதீஷ் விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு அடையாளம் கொடுத்துரு அவர். எனக்கு எவ்வளவு பேசுறதுக்கு எனக்கு. கடைசியில வந்து நான் எவ்வளவு மாலை போட்டேன். 22ஆம் தேதி எல்லாம் சொன்னாங்க, இன்னும் மாலை தான் அவருக்கு போடுறோம் இருக்காங்க. எனக்கு மனசே வரல. எனக்கு 22 போட்ட கடைசி மாலை நான் அவருக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தே கிடையாது. இங்க எவ்வளவோ நிகழ்ச்சி. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அவருக்கு என்ன ஒரே அவர் கண்ணுல பார்ப்பார், நான் புரிஞ்சுப்பேன், செஞ்சிருப்பேன். அதே மாதிரி அவர் தெரியும் இது ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறோம் நாங்கள் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கான்னு. அதனால சொல்லுவார், சுதீஷை கொடுத்துட்டு பார்த்துருப்பாரு. இப்படி இல்லை வந்து கௌரவப்படுத்தினாரு, எவ்வளோ பண்ணாரு. எனக்கு கள்ளக்குறிச்சியில் 2009 வேட்பாளர் இருக்கேன். நான் வந்து ஒரு 3 நாள் எனக்கு பிரச்சனை வராரு. எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் 6 மணிக்கு தான் கிளம்பி வருவாங்க. இவர் காலையில் 8 மணிக்கே கழுவிட்டார். காலைல போன வாடின்னு நான் சொல்ல வேணாம் கேட்பேன். 8 மணிக்கு போன கஷ்டமா இருக்கு, வேணாம் நீ வண்டி நீ வரைய நான் போட மாட்டேங்கிறேன். அது மாதிரி 8 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரைக்கும். 10 மணிக்கு அது கள்ளக்குறிச்சி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும். 10 மணி அதாவது 7 மணிக்கு போற இடத்துல நாங்கள் 10 மணிக்கு போவோம். அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 10 மணில இருந்து 12 வரைக்கும் சும்மா கை காட்டி வருவார். இது மாதிரி பிரச்சாரம் நான் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த எல்லா தொழிலும் இப்படிதான். நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சி கோசம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான். எந்த தலைவரும் இருக்காது. நான் பேசுறோம்னாக்கா எவ்வளவு பேசலாம்.
ஒரு ரசிகராக இருக்கும்போது அவர் எப்படி ரசிச்சார் அது பேசலாம். திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாக வந்த பிறகு கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகுது, எவ்வளவோ பேசலாம். கட்சி ஆரம்பிச்ச பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட 18 வருஷம், எவ்வளவோ பேசலாம். திரைப்பட தயாரிப்பாளராக எவ்வளவோ பேசலாம். நான் ரொம்ப பேச போறதில்ல, 2 விஷயம் பேச போறேன். நான் 2011 நம்ம அதிமுக கூட்டணி வச்சிருந்தோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாவட்ட தெரியும். அப்ப வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் நம்முடைய தலைமைகளுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அம்மையாருடைய உருவம் வெளியே எல்லாம் கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் இருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டன் பார்த்து எங்க ஆபீஸுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா, கேப்டன் உங்க தலைமையில நம்ம ஒரு அணி அமைச்சு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு. அப்போ நான் கூட இருந்தேன். கேப்டன் சொன்னாரு, நான் அம்மையாருக்கு அந்த வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 2011 நம்ம போட்டி போட்டு அவங்க அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ம எதிர்கட்சி ஆகும். இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. வந்த வாய்ப்பை அன்னைக்கு 2011 எல்லா கட்சியுமே வந்தாங்க தலைவர் தேடி. அவர் நினைச்சிருந்தா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். அதே போல நான் வந்து ரசிகர் போது பல பேர் பேசியிருக்கிறாங்க. இலங்கை பிரச்சனைக்கோசரம் வந்து டி நகரில் உண்ணாவிரதத்தை கேட்டனாப்போ நான் போய் ஒரு சாலை போட்டேன், மாலை போட்டேன். அதுக்கு பிறகு 1990 வந்து என்னோட சகோதரியை திருமணம் செய்ய எனக்கு தெரியாது. திருமணம் முடிஞ்சது, அப்போ நான் மாலை போட்டேன், சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு வல்லரசு படத்தை தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த முதல் நாள் படப்பிடிப்புக்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இந்த டிசம்பர் 28 எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் 28. அன்னைக்கு காலையில் எங்க சகோதரி வந்து ஒரு நான் முன்ன ஆக்சுவலா அழுவல, பெருசா வரமாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. கட்சியை பிடிச்சி 18 வருஷம் நான் அதிகமா இந்த இருந்தோம். கட்சி ஆரம்பிச்சோடனே எடுத்தோம். என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஆபீஸ் கிடையாது, நான் போய் எங்க உட்கார வாடினாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 25 நாள் ஒரு ஆபீஸ் கட்டணும். நான் என் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆபீஸ் கட்டோம் ஃப்ரெண்ட்ல. அப்போ நம்மளுடைய கல்யாண மண்டபம் இருந்தது. உபச்சியில் வந்து கல்யாண மண்டபம் ஆபீஸ்ல உட்காந்துப்பாரு. நான் பார்த்து கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாச்சு, அவளுக்கு தலைவர் எங்க உட்கார வருவாரு. சொன்னாரு எங்க போறது பொருள் என்ன வாடகை இடம் முடிக்குமா அப்படின்னாரு. எங்க 20 நாள் டைம் கொடுங்க, கரெக்டா ஒரு மாசத்துல கட்சி ஆபீஸ் ஃப்ரெண்ட்ல ஒரு ஷெட்ல போட்டு கட்டி ஆரம்பிச்சோம். அவருக்கு என்ன நினைச்சா தெரியல. மறுநாள் ராமசந்திரன் வந்தாரு, கேப்டன் இருந்தாரு, ஆபீஸ்க்கு வர வச்சு இன்னிலிருந்து கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீ பார்க்கணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டாரு. எனக்கு நான் வல்லரசு கேப்டன் ஸ்ரீகிருஷ்ணன் மேல ஆபீஸ், கீழே ரசிக மன்றம் ராமசந்திரன் அவர்கள் எல்லாம் சொல்லுவாரு. பாப்பா எல்லாம் பேசுவார். எல்லா ரசிக மன்றத்திலும் நம்ம ரொம்ப இன்னும் ஆக மாட்டாங்க. அப்பதான் கொடி நம்ம வல்லரசு படத்துல கொடி அறிமுகப்படுத்துறோம். அப்ப அந்த கொடியை அறிமுகப்படுத்துவது நானு, நம்முடைய மறைந்த பொதுச்செயலர் ராமசந்திரன் அவர்கள், நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் அவர்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்தும் ரசிக மன்ற கொடி.
அப்போ வந்து எங்க ராமர் சொல்லுங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நீ கூட அண்ணனுக்கு கூட வந்து எல்லா வேலை போகணும் அப்படின்னு இருக்கு கட்டளையிட்டார் 2005. அப்போ வந்து பார்த்தசாரதி இன்னும் 2 பேர் கட்சியில் அவங்க போயிட்டாங்க. அவங்க இவங்க 2 பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு உத்தரவு போட்டார் எங்களுக்கு. அந்த 2005 கேப்டன் கட்சி ஆரம்பிச்சோடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊர்லயும். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 55,6 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார். அதுல ஒரு டெம்போ டிராவல் ஊட்டில இருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதெல்லாம் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போ டிராவல் பின்னாடி போனவருக்கு உடனே அனுப்பிச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு. மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன்டா எங்க ஊருக்கு வரவனா கொடி காட்டுவாங்க. இங்க எப்படி அவன் நடக்கணும்? அந்த காலத்துல கேப்டன் வரலன்னா ரோட்ல இருக்கிற டியூப்லைட்ல உடச்சிருவாங்க. எங்க ஊருக்கு கேப்டன் வரலன்னா டியூப்லைட் மொத்தம் அடிப்பாங்க. அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான். எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க இன்னைக்கு மக்கள், தமிழக மக்கள் நம்மளுக்கு. நான் ஒரே அவனை கேப்டன் சொன்னேன், தமிழ்நாட்டில் எதிர்த்து எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவாருன்னா பேசுவாரு. இப்ப இன்னைக்கு மாவட்டத்துக்கு போறேன், வேட்பாளர் ரிலீஸ் பண்ணுவோம், கேப்டன் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவார். அது மாதிரி 254 தொழில் நான் வேட்பாளர் அறிவிச்சோம். அப்போ நான் கேப்டன் சொன்னேன். நான் இப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும். டெய்லி பிரியாணி முடிஞ்சா பிரியாணி போடுங்க, இந்த சாப்பாடு போடணும் எல்லாருக்கும் கட்டுட்டாங்க. அப்போ கேப்டன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. குடியாத்துல எங்க சொந்த ஒரு குடியாத்துல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. கிட்டத்தட்ட 1 மாசம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம், சாப்பாடு போட்டோம். அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். நான் கேப்டன் சொல்றேன், இது செலவு பண்றோம், நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருமே அப்படின்னு. நான் ஜெயிச்சு வந்து ஓட்டு போடணும் நான் சொன்னப்போ, அப்போ வந்து விருதாச்சலம் நம்மளுடைய வெங்கடேஷ் அவர்கள், வெங்கடேசன், பண்ருட்டியார், இது மாதிரி கிட்ட முருகேசன், இளங்கோ, பால்சாரதி, இது மாதிரி ஒரு 10 சொன்ன 25 தொழில வந்து ஓட்டுக்கு 50 ரூபா ஓட்டு தருவோம். அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது. திமுக தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. 50 ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு இந்த வந்து கோவப்பட்டாரு கேப்டன். காசு தரவே கூடாது, தொண்டனுக்கு சாப்பாடு போதும். ஆனா 50 ரூபா கொடுத்திருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏ நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். ஆனா கேப்டன் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் 2016 சத்தியம் வச்சாரு உளுந்தூர்பேட்டில், நான் காசும் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு. இது நமக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்சிருந்தா 2006 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 தொழில் வெற்றி பெற்றிருப்போம். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இதுவும் செய்யும் போறதில்லை நம்ம. ஏன்னா தலைவர்கள் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு.